வணக்கம் உறவுகளே. நான் புளி காய்ச்சல் செய்கிறதுக்காக பாருங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுட்டேன், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெந்தயத்தூள், கருவேப்பிலையும் நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன், கல்லுப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நிலக்கடலை ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கிறேன், வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கருகிறதுக்குள்ளே நல்லா வெடிச்சோடனே கருகிறதுக்கு முன்னாடியே பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கட்டி பெருங்காயம் சேர்த்து பொரிச்சிடலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலையை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் எள் கழுவி அரைச்சி கல் இல்லாமல் எடுத்து ஒன்றும் பாதியமாக தோல் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கடலை சேர்த்துக்கலாம். இப்போது வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மணம் வருது, சூப்பராக மணம் வருது. இந்த புளி இதில் சேர்த்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பெருங்காயம் பொரிச்சதை நல்லா பொடி பொடியாக தட்டியாச்சு சேர்த்தாச்சு. இதில் நான் கருவேப்பிலை எதுக்கு இப்படி போட்டிருக்கிறேன்னா, பொறுக்க முடியாது, யாரும் தவிர்க்க முடியாது, அதுக்காக தான். இன்னுமே நல்லா வெயிலில் காய வச்சு கையில் பொரித்து போட்டோம்னா மணமாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இதில் அவ்வளோ சத்து இருக்குது கருவேப்பிலையில். தனியாக வீடியோ போடுற கருவேப்பிலை தூக்குக்கு உங்களுக்கு. புளி நல்லா சுண்டி வந்துருச்சு, தண்ணி ஊற வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நான் இப்போது கரும்பு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்தேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போது இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கீல நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தா எண்ணெய் நல்லா வாசமும் நல்ல புளி நல்ல மணமாக இருக்கும். நான் இப்போது அடுப்பு சிம்மில் போட்டேன், சிம்லேயே நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா ஆறணுன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கலாம். இது 15 நாள் ஆனாலும் கெடாது, நல்லா தண்ணி கூட சுண்டிடுச்சு. இது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஒரு கஸ்டமருக்காக செஞ்சுருக்கிறேன். கொரியர்காரர் வந்தவங்க என்னம்மா மணமாக இருக்குதுன்னு கேட்டாங்க. சொன்னேன், அவர் அவ்வளோ மணமாக இருக்குதுங்கம்மான்ட்டு போகிறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.